பிறக்கிற பிறக்கிற மௌத்து வரைக்கும் கிடையாது, மௌத்தை தாண்டியும். இன்னும் சொல்ல போனா கபுல அடக்கம் செஞ்ச உடனே கேட்கிற கேள்வி மண் ரப்புக்க மாதீனுக்கு அப்படின்னு அல்லாஹால மலக்குமா எழுப்பி நம்மளை கேட்பாங்க. இப்படி கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். கேட்பாங்க முதல் கேள்வி மண் ரப்புக்க, ஓ ரப்பு யார்? அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். ஓ மா தீனுக்க, ஓ தீன் இஸ்லாம். அப்புறம் ஒரு கேள்வி மா நபிக்க, ஓ நபி யார்? முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஒரு பட்சம் இருக்கட்டும். இன்னொரு கேள்வி சலாசம் முகத்தை ஒரு உருவப்படத்தை காமிச்சு ஒரு போட்டோ காமிச்சு இவர் யார் தெரியுதா அப்படின்னு கபல்ல கேட்பாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல 7 இடத்துல பதிவு செய்யப்பட்டு 7 இடத்துல இதே மாதிரி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மண் ரப்புக்க தீன் என்ன, ஒரு ரப்பு யாருன்ற கேள்வி எதுக்குன்னு சொன்னா அதெல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு அபூஜஹல் இருக்கான் இல்லையா, அவன் முஸ்லீம் கிடையாது. அவன்கிட்ட போய் ரப்பு யாரு கேட்டா அவன் அல்லாஹ் தான் சொல்லுவான். அவன் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், ரசூல் ஏத்துக்கல, அவன் அல்லாஹ் தான் சொல்லுவான். வேதக்கால போய் உன் தீன் என்ன கேட்டா இஸ்லாம் தான் சொல்லுவான், நான் முஸ்லீம் தான் சொல்லுவான். அவங்க சலாசம் ஏத்துக்கல. இந்த கேள்வியில எதுக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்றது, சலாச உம்மத்தை தனியா பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி கேள்விலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. கடைசியா சலாச உம்மத்தை போட்டோ பார்த்து கேட்பாங்க. நமக்குலாம் டவுட் வரும், நம்ம எப்படி அந்த போட்டோ பார்த்து சலாசம் சொல்றது அப்படின்னு. உண்மையான முஸ்லீமா கலிமோட உலகத்துல வாழ்ந்திருந்தா அந்த போட்டோ காமிச்ச உடனே அவர் தான் முகமது நமக்கு தெரிஞ்சு போயிடும், சலாசம் அவங்க தான் தெரிஞ்சு போயிடும். அப்படி சொன்னா அந்த மத்த எல்லா கேள்வியும் அதிகபட்ச கேள்வியெல்லாம் ஃபில்டர் பண்ற, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அல்லாஹ் சொல்றவன் இஸ்லாம் சொன்னவன் மத்த எல்லாம் ஃபில்டர் பண்ணி கடைசியா அந்த கேள்விக்கு மாட்டிடுவான். அல்லாஹ் வணங்காத எல்லாம் யாரு இந்த மண் ரப்புன்னு கேட்டா ரப்பு இல்லை அப்படின்றான், அவன் போயிடுவான். தீனுக்குன்னா இஸ்லாம், அவன் இஸ்லாம் சொல்ல வேற ஏதோ மதம் பேசணும், அவனும் போயிடுவான். இப்படி ஒவ்வொருத்தரா போய் கடைசியா இருப்பாங்க. அவங்கள ஃபில்டர் பண்ணி இருக்கிறது தான் இந்த கேள்விலாம், இந்த அதிகபட்ச கேள்வி. கடைசியா அல்லாஹ் ஸல்லல்லாஹு போட்டோ காமிச்சு மலக்கு மேல கேட்பான், யாருன்னு கேட்ட உடனே அவன் முஹம்மது அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்குன்னு சொல்லி கபர் எல்லாம் விசாலமாக்கி விட்டுருவான். சொர்க்கத்துடைய காத்து கபர்ல வந்துகிட்டே இருக்கும். நீ அங்க போய் சொல்லல அப்படின்னு சொன்னா சலாசம் அந்த கபர் நெருக்கடி ஆயிடும், நரகத்துடைய ஜுவாலே அந்த காட்டுல வீசிக்கிட்டே இருக்கும். ஏன் சொல்லணும்னு சொன்னா சலாசலம் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும், இன்னும் இறந்தது பிறகும் கபூர்ல வரைக்கும் அவருடைய அந்த சல்லாசம தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும்.